இதனால் ஹரிஷின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று நினைத்தவன் உடனே போய் சந்தனாவை பார்த்து இது எப்படி நடந்துச்சுன்னு அவளுக்கு சொல்லு என்று கூறி ஹரிஷை அனுப்பி வைத்தான். தனது கிளாஸில் இருந்து கிளம்பிய ஹரிஷ் நேராக சந்தனாவின் வகுப்பறைக்கு வந்தான். உள்ளே நுழைந்தவனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அங்கு தயாளன் சந்தனாவின் கைகளை பிடித்து கொண்டு அவளிடம் வம்பு செய்து கொண்டிருக்க, என்னை விடுங்க சார், எதுக்காக இப்போ என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க என்று அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் கோபமான ஹரிஷ், என்ன நடக்குதுங்க என்று சந்தனாவின் கைகளை தயாளனிடமிருந்து பிரித்துவிட வேகமாக வந்து ஹரிஷை கட்டி கொண்ட சந்தனா, ஹரிஷ் நீ வந்துட்டியா, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த சார் என்கிட்ட என்று அவனை இறுக்கி அணைத்தவள் பயத்தில் வார்த்தை வராமல் தடுமாறினாள். தயாளன் அந்த இடத்தில் ஹரிஷை எதிர்பார்க்கவில்லை என்பது அவனது அதிர்ச்சியான முகத்திலேயே நன்றாக தெரிந்தது. மிஸ்டர் தயாளன், என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்திருப்பீங்க, யார்கிட்ட இப்படிலாம் பண்ணீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தவன் தயாளன் நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்த தயாளன் நிற்க முடியாமல் அப்படியே கீழே சரிந்து விழுந்தான். பிறகு எழுந்து நின்ற தயாளன், ஏன்னா உன் மனசில் பெரிய ஹீரோ நினைப்பா, உனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கா ஆகலையா அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை, எனக்கு அவள் வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று சொல்ல, ஒரு டீச்சராக இருந்துட்டு இப்படி பேசுகிறதுக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் செய்கிற வேலை என்ன, நடந்துக்கிற விதம் என்ன, உங்களுக்கே அருவருப்பா இல்லையா என்று ஹரிஷ் கேட்க சந்தனா ஹரிஷுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டாள். என்ன நீ ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறத மறந்துட்டு என்கிட்ட திமிரா பேசிக்கிட்டு இருக்க? இப்படிலாம் பேசினா என்ன நடக்கும்னு தெரியும் தானே? போன முறை நீ பண்ணதுக்கு உன்னை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். கடைசி நிமிஷத்தில் அந்த லாவண்யா வந்ததுனால நீ என்கிட்டருந்து தப்பிச்சுக்கிட்ட. எல்லா முறையும் அதே மாதிரி ஈஸியாக என்கிட்டருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக நான் இந்த முறை உன்னை விட போகிறதில்ல. உனக்கு கொஞ்சமாவது பயம் இருந்தால் இங்கேருந்து ஓடி போய்டு. தேவையில்லாமல் உன் பொண்டாட்டி முன்னாடி ஹீரோ மாதிரி பண்ணுறான்னு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காது என்று அவனை எச்சரிக்கும் விதமாக கூற, போன முறை லாவண்யா மேம் வந்ததுனால தப்பிச்சது நான் இல்லை, நீ தான். விட்டுருந்தா அன்னைக்கே உன்னை அடித்து பீஸ் ஆக்கியிருப்பேன். அன்னைக்கு தப்பிச்சிட்ட. ஒழுங்கு மரியாதை இப்போவே ஓடிப்போனால் தப்பிச்சுக்கலாம். தேவையில்லாமல் என்கிட்ட நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் என் கைதான் பேசும் என்று கைகளை முறுக்கி கொண்டே சொன்னவன் முகத்தில் அத்தனை கோபமும் ஆத்திரமும் தாண்டவமாடி கொண்டு இருந்தது. நீ ஒரு முட்டாளியை மற்றவங்க சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. நான் யார், என்னோடய வேலை என்னன்னு தெரிஞ்சும் என்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன்னா உனக்கு இங்கே நல்ல முறையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளியில் போகணுன்ற எண்ணம் சுத்தமாக இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்று சட்டை காலரை மடித்து விட்டபடி சண்டைக்கு தயாரானார் தயாளன். இதே வார்த்தையை நானும் உனக்கு திரும்ப சொல்ல முடியும். உனக்கு உயிர் மேலே ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்க. இதுக்கு நீ கண்டிப்பாக வருத்தப்படுவ என்று அவனும் சண்டைக்கு தயாரானான். வெளியில் ஒரு கூட்டமே கூடி நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தனர். உங்களுக்கு தெரியுமா, சந்தனாவோட ஹஸ்பண்டு தயாளன் சார் கூட சண்டை போட போகிறாராமா என்று அனைத்து மூலை முடுக்குகளிலும் செய்தி பரவி இருக்க அனைவரும் வேடிக்கை பார்க்க அங்கு வந்து விட்டனர். ஏதோ பெரிய ரெஸ்லிங் மேட்ச் நடப்பது போலவும் இவர்கள் அனைவரும் அதற்கு பார்வையாளர்கள் போலவும் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க சந்தனா தான் நொந்து போனாள். இருவரும் சண்டையிட்டால் நிச்சயம் பிரச்சனை தன் கணவனுக்குத்தான் என்று அறிந்தவள் அவன் முன்னால் வந்து நின்று, கொஞ்ச நேரம் அமைதியாரு ஹரீஷ், இந்த பிரச்சனையை நம்ம வேற மாதிரி சமாளிக்கலாம் என்று சொன்னவள் திரும்பி நின்று தயாளனை பார்த்தாள். அவனை அடிக்க வேண்டும் என்று அவளுக்கு வெறி இருந்தாலும் இப்போது ஹரிஷுக்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நினைத்தவள், சார் ப்ளீஸ், பிரச்சனை இதோடு விட்டுறலாம், பெருசு பண்ணாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் பின்னாடி வருத்தப்படுவீங்க என்று பிரச்சனையை முடிக்க பார்க்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மனசில்? உன் ஹஸ்பண்ட் இங்கே வந்து எல்லாரும் முன்னாடியும் என்னை அடிச்சிருக்கான். நான் அடி வாங்கினதை இங்கே இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது உன் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டாஃபாக இருக்கிற என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னை அடிச்சிருக்கான். உன் புருஷனுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு என்ற தயாளன் தான் செய்தது தவறு என்று ஒரு நொடி கூட நினைக்கவே இல்லை என்பது அவனது பேச்சிலேயே நன்றாக தெரிந்தது. சந்தனா மீண்டும் ஏதோ சொல்ல வர அவளை அவர்களுக்கு நடுவில் இருந்து இழுத்து ஓரமாக நிற்க வைத்த ஹரிஷ், நான் ஒன்றும் யோசிக்காமல் உங்ககிட்ட சண்டைக்கு வரல தயாளன். உங்களுக்கு நிஜமாவே தைரியம் இருந்தால் என் கூட சண்டைக்கு வாங்க.
நீங்கள் பெரிய ஆளா நான் பெரிய ஆளானா இப்போவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிறதுலே பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சராக இருக்கலாம், ஆனால் நான் சண்டைக்கு தயாராகிட்டேன், உங்களுக்கு பயம் இல்லைனா வாங்க என்று அவள் ஒரு பக்கம் கெஞ்சினாலும் இன்னொரு பக்கம் சண்டையை கைவிட ஹரீஷ் தயாராக இல்லை. ஹரீஷ் பேசுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சந்தனா, ஹரீஷ் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் அமைதியாரு, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, ஏன் மறுபடியும் பிரச்சனை பெருசு பண்ணுறதுலையே குறியாக இருக்க? அவர் கூட சண்டை போட்டால் காலேஜ் ஸ்டாஃப் அடித்ததா சொல்லி உனக்கு தான் பிரச்சனையாகும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டவளுக்கு ஹரீஷ் நிச்சயம் ஜெயிக்க மாட்டான் என்று ஆழமான நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் சண்டையை தடுக்கவே அவள் முயன்று கொண்டிருக்கிறாள். வெளியில் இருப்பவர்கள் கூட ஹரீஷ் பேசியதை பார்த்து சிரித்து கொண்டுதான் இருந்தனர். இந்த ஹரீஷுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இவனுக்கும் தயாளன் சாருக்கும் ஏணி இல்லை, ஏரோப்ளேன் வச்சா கூட எட்டாது. அவர் கூட போய் சண்டைக்கு நிற்கிறான். தேவையில்லாமல் போய் அடி வாங்கிக்கிட்டு எந்திரிக்கவே முடியாமல் வந்தால் தான் இவனுக்கு அறிவு வரும் என்று சத்தமாகவே சொல்லியிருக்க உள்ளே இருந்தவர்களுக்கும் நன்றாகவே அனைத்தும் கேட்டது. அவர்களை பொறுத்தவரை தயாளன் ஒரு அடி விட்டால் ஹரீஷ் அந்த இடத்திலேயே மயங்கி விடுவான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். பிறகு கொலை வெறியுடன் ஹரீஷை பார்த்த தயாளன், அதான் எல்லாத்துக்கும் தயாராகிட்டல, வா சண்டை போட்டுக்கலாம், ஆனால் கிளாஸ் ரூமில் வச்சு சண்டை போட்டால் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று சொன்ன தயாளன், எங்கே எப்போ சண்டை வச்சுக்கலான்னு நீயே சொல்லு, நான் அங்கே வரேன் என்றும் கூறினான். அவர் கொடுத்த சவாலை ஏற்றுக்கொண்டவனாக கிரவுண்டில் மீட் பண்ணலாம், என்கிட்ட அடி வாங்க தயாராக இருங்க, என்ன சொன்னாலும் உங்களை நான் சும்மா விட போகிறதில்ல, நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் பதில் சொல்லியே தீர்வேன், பயந்துக்கிட்டு வராமல் இருந்துடாதீங்க என்று அப்போது கூட ஹரீஷ் இன்னும் தயாளனின் கோபத்தை தூண்டும் விதமாகவே பேசியிருக்க, உன்னை கிரவுண்டில் வச்சு பார்த்துக்கிறேன்டா என்று சொன்ன தயாளன் அந்த இடத்திலிருந்து கிளம்பி இருந்தார். அவன் சென்ற பிறகு ஹரீஷிடம் வந்த சந்தனா, என்ன பண்ணிகிட்டு இருக்க ஹரீஷ், நீ சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா? நம்ம இங்கே யாரையும் அடிக்கவும் சண்டை போடவும் வரல, நாம் இங்கே மருந்து தயாரிக்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், பெரிய பெரிய சக்திகள் அடையிறது எப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சண்டை போட தயாராகிட்டுருக்க, யாருக்காவது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதை விட தயாளன் சார் இங்கே எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கே தெரியும், அவரை பகைச்சிக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்று அவள் பதட்டத்தில் ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்க, கொஞ்சம் அமைதியாரு சந்தனா, நான் சொல்கிறத முதல்ல கேளு, அவருக்கு நம்ம மேலே கோபம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் லாவண்யா மேடம் நம்ம பக்கம் இருக்காங்க, அவங்க நிச்சயம் நமக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் நாம் இந்த ஆளை பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இவனை இப்படியே விட்டு வச்சா உங்ககிட்ட மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான், இவனுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தே தீருவேன், அதுக்காக தான் அவனை சண்டைக்கு வர சொல்லியிருக்கேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு என்று சொன்னவன் அவளை அங்கே இருக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். அவன் சென்ற பிறகு கூட சந்தனாவிற்கு என்ன செய்து நடக்கவிருக்கும் சண்டையை தடுப்பது என்பதில்தான் கவனம் ஓடிக்கொண்டே இருந்தது. திடீரென லாவண்யாவின் ஞாபகம் வர, கண்டிப்பாக லாவண்யா மேமால் மட்டும்தான் எனக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ண முடியும், உடனே அவங்க கிட்ட போய் பேசணும் என்று நினைத்து கொண்டு வேகமாக ஆசிரியர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி கிளம்பினாள். இன்னொரு பக்கம் தயாளன் மற்றும் ஹரீஷ் இருவரும் சண்டையிடப் போகிறார்கள் எனும் செய்தி எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது. அனைவரும் ஹரீஷ் குறிப்பிட்டிருந்த அந்த கிரவுண்டுக்கு வந்து சேர்ந்திருந்தனர். அதில் 99% ஹரீஷ் தான் தோக்கப் போகிறான் என்று முடிவு செய்துதான் அங்கே வந்திருந்தனர். காரணம் தயாளனின் பலம் அப்படி இருந்தும் சிலர், பாவம் இந்த ஹரீஷ் ஏதேதோ பேச போய் கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், கடவுள் தான் அவனை காப்பாற்றணும், தயாளன் சார் கூட சண்டை போட்டு அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது என்று அவனுக்காக பரிதாபப்பட்டு கொண்டனர். சிறிது நேரத்திலேயே சண்டையிடும் இடத்தில் ஹரீஷ் மற்றும் தயாளன் இருவரும் நின்று கொண்டிருக்க, அப்போது கூட அவனை திமிராக பார்த்த தயாளன், இங்கே பாரு ஹரீஷ், நீ ஒரு ஸ்டூடெண்ட், உன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நீ என் கூட சண்டை போடுறதே உனக்கு பெரிய பெருமை, இருந்தாலும் உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், இப்போ கூட இங்கேருந்து தப்பிச்சு போக உனக்கு சான்ஸ் இருக்குது, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிடு என்று ஹரீஷுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பை வழங்க அதை கேட்டு சிரித்தவன், நான் எதுக்கு பயந்து போய் ஓடணும், உங்களுக்கு என்ன பார்த்தா பயமாக இருக்கா என்று அப்போது கூட நக்கலாக கேட்க அவனை முறைத்து பார்த்தான் தயாளன். இருவரும் சண்டை கோழிகளாக எதிரெதிராக சிலிர்த்து கொண்டு நிற்க, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க எல்லோரும் ஆர்வமாக இருந்தனர். காரணம், ஹரீஷ்க்கு கூட தயாளனின் பலம் என்ன என்று தெரியும்.
அதனால் சண்டை ஆரம்பிக்கும் கடைசி நிமிடத்தில் எப்படியும் ஹரிஷ் பின்வாங்கி விடுவான் என்று அனைவரும் நினைத்திருந்தனர். ஆனால் அவனும் கைகளையெல்லாம் முறுக்கி கொண்டு சண்டைக்கு தயாராக இருந்தான். உனக்கு நான் கடைசியாக கொடுத்த ஒரே வாய்ப்பையும் நீ இழந்துட்ட. இனிமேல் உன்னை என்கிட்டருந்து காப்பாற்றவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு தயாளன் ஹரிஷை நோக்கி வர, ஹரிஷும் தயாளனை அடிப்பதற்காக அவனை நோக்கி சென்றான். இது ஒரு மல்யுத்தம் போல ஒருவர் கையை இன்னொருவர் பிடித்து கொண்டு சண்டையிட ஆரம்பிக்க போட்டி தீவிரமடைந்தது. அனைவரும் கரகோஷம் எழுப்பி கத்திக்கொண்டிருந்தாலும் ஹரிஷுக்கு ஏதேனும் ஆகிவிடுமா என்ற பயமும் பலருக்கு இருந்தது. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் கூட போய் சண்டை போட்டுட்ருக்கான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தயாளன் ஹரிஷை அலேக்காக தூக்கி கீழே போட்டான். மொத்தமாக கீழே விழுந்ததில் ஹரிஷுக்கு வலி ஏற்பட்டது. அப்போது என்ன நடக்குதுங்க, நிறுத்துங்க என்று திடீரென ஒரு குரல் கேட்க அனைவரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர். அங்கு லாவண்யா தான் வேகமாய் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் சந்தனாவும் பயந்து கொண்டே ஓடி வந்தாள். லாவண்யாவை பார்த்த தயாளன் அப்படியே நின்றுவிட, மிஸ்டர் தயாளன், நீங்கள் இந்த காலேஜில் ஒரு டீச்சருங்கிறத மறந்துட்டு ஸ்டூடெண்ட் கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் கோபமாக இருக்க சந்தனாவின் பார்வை ஹரிஷை நோக்கி சென்றது. இங்கே பாருங்க லாவண்யா மேடம், நான் ஒன்றும் அவங்ககிட்ட வழியே போய் பிரச்சனை பண்ணலை. அவன் தான் என்னை தேடி வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னை அடித்து சண்டைக்கு கூப்பிட்ருக்கான். ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அது 1% கூட இவங்கிட்ட இல்லை. ஒரு டீச்சராக அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குது. அவனுக்கு எந்த வழியில் சொன்னால் புரியுமோ அந்த வழியில் சொல்லி கொடுத்துட்ருக்க. நீங்கள் இதில் தலையிட்டு தடுக்க நினைக்காதீங்க என்று தயாளன் தன்னுடைய செயலுக்கு விளக்கம் சொல்ல, இங்கே பாருங்கள் சார், அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு ஸ்டாஃப். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் கூட சண்டை போடுறீங்களே, இது என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும் தானே? உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு மோசமான விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை என்று லாவண்யா கடுமையாக எச்சரித்தாள். இதெல்லாம் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு, டீச்சர்னால் மரியாதை கொடுக்குற ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற எல்லா விதிமுறைகளும் பொருந்தும். இவனுக்கு டீச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியல. இவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான வழியெல்லாம் சரி வராது. அடிக்கடி உதைன்னு சொல்லி கொடுத்தா தான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் என்று சொன்ன தயாளனுக்கு இவ்வளவு தூரம் வந்த வாய்ப்பை விட்டு ஹரிஷை தப்பிக்க விடுவதில் சிறிதும் விருப்பமில்லை. எப்படியும் இன்று அவனை அடித்தே தீர வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து விட்டான். இன்னொரு பக்கம் அதற்கு மேல் ஹரிஷ் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து கொண்டு அமைதியாக நிற்க முடியாத சந்தனா, ஹரிஷ் உனக்கு ஒன்றும் இல்லையே, இப்போ எப்படி இருக்கு என்று அவனது அருகில் ஓடினாள். மெதுவாக எழுந்து அமர்ந்த ஹரிஷ், நீ எதுக்காக இங்கே வந்த? எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நீ தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காத என்று சொல்லி அப்போது கூட அவளை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் சண்டையை தொடரத்தான் அவனும் விரும்பினான். பாரேன், லாவண்யா மேடம் வந்து அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் அதை கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் சண்டை போடணும்னு சொல்கிறான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.